வெல்கம் டு மை சேனல் மக்களே. ஃபன் பண்ணுற பாய்ஸின் அடுத்த வீடியோ இதோ உங்களுக்காக. புதுசாக நம்ம சேனலை யாராச்சும் பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வாங்க, எதுக்காக இந்த வீடியோ எடுத்தோம்னு சொல்லவே இல்லைல்ல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், சின்னதாக சும்மா போர் அடிக்குதுன்னு ஒரு ட்ரிப்பு போனோம். ஸோ ட்ரிப் போனால் தான் ஒரு வீடியோ எடுத்து நம்ம வியூவர்ஸுக்கு காட்டலாமேன்னு தான் இந்த வீடியோ. சும்மா இப்படியே எடுத்து ட்ராவல் பண்ணோம். பாருங்கள், இந்த வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது கடந்த காலத்தில் இந்த இடமெல்லாம் எப்படி இருந்திருக்குமோ, ஆனால் இந்த காலத்துலலாம் எப்படி இருக்குது, தரிசு நிலமாக இருக்குது. மனசுக்கு பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சும்மா நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஜென்ரலாக ஒரு ஹெட்செட்டில் போட்டுட்டு இளையராஜா சாங்கு இல்லைன்னா ஏஆர் ரஹ்மான் சாங்கோ கேட்கும்போது மனதுக்கு அவ்வளோ இதமாக இருக்கும். அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஏற்கனவே இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது பல நினைவுகள் நம்ம மனசில் வந்து வந்து போகும். அதெல்லாம் அப்படியே நினச்சிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு ஜாலியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணும்போது என்ன ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ நினச்சி பாருங்கள், சும்மா சந்தோஷமாக இருக்கும். அந்த ஒரு ஃபீலிங் வந்து கிடைக்கிறதுக்காக தான் வீக்கெண்டில் சும்மா அவங்க மனதுக்கு போர் அடிச்சிச்சுன்னா வண்டி எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வெளியே போங்க, இயற்கையை ரசிங்க, அங்கே இருக்க கிளைமேட்டெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சேடாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஆமாம், நிஜந்தாங்க. நான் கூட அப்படி தாங்க சும்மா ட்ராவல் பண்ணும்போது வீடியோ எடுக்கும்போது பல நினைவுகள் மனசில் வந்து வந்து போகும். எவ்வளோ சோகம் இருந்தாலும் சரிங்க, ட்ராவல் பண்ணும்போது மட்டும் மனசு அப்படியே புத்துணர்ச்சியோட ஒரு என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு புத்துணர்ச்சி. அது மட்டும் இல்லாமல் ட்ராவல் பண்ணாலே ஒரு சந்தோஷங்க. அது இவ்வளோ தான் மனசில் கஷ்டம், துக்கம், சோகம் எதுவுமே இருந்தாலுமே நீங்கள் ட்ராவல் பண்ணி பாருங்கள், உங்கள் மனசு எங்கேயோ போயிடும். சொல்லப்போனால் நீங்கள் ஒரு புது உலகத்தில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குங்க. ஆமாங்க, அதுதாங்க உண்மை. நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள், உலகத்தில் எங்கே வேணுமாலும் ட்ராவல் பண்ணுங்கள், எந்த இடத்துக்கு வேணாலும் போங்க. நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போது இருந்த மனசு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இருக்காது. ஏன்னா நீங்கள் புது புது இடம், புது புது ஆட்கள் இவங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தனி ஃபீல் கிடைக்கும், தனி அறிவு கிடைக்கும். ஏன் அறிவு கிடைக்குன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள நேச்சர், அங்கே உள்ள ப்ளேஸு, அங்கே உள்ள ஃபுட்டு, சாப்பாடு இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நாலேஜும் கெயின் ஆகும், ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பல இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறனால நம்மளோட மனசும் கொஞ்சம் ஒரு புத்துணர்ச்சி பெறும். ஆமாங்க, இதனால் உடலுக்கும் மனதிற்கும் ஒரு நல்ல வலிமை கிடைக்குங்க. ஆமாங்க, இதை நான் வந்து லைஃப்பில் உணர்ந்திருக்கேங்க. அதனால தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சும்மா ஷேர் பண்ணுறேன். நம்ம லைஃப்பில் ட்ராவல் பண்ணும்போது எதிர்காற்று வீசும்போது அந்த சுகத்துக்கு அளவே இல்லைங்க. ஏன்னா எதிர்காற்று நம்ம பைக்லேயே பஸ்லேயே ட்ராவல் பண்ணும்போது ஜன்னல் ஓரத்தில் சாஞ்சிக்கிட்டோம்னா பஸ் போகும்போது சைடில் வந்து காற்று நம்ம முகத்தில் அடிக்கும் பாருங்கள். அப்போ நம்ம முடியெல்லாம் அப்படியே பறக்கும் பாருங்கள். அப்போது நம்ம மனசில் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குங்க, பல நினைவுகள் ஓடும். அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது அப்படி இருக்குங்க, அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அவங்க பார்த்திங்கன்னா பக்கத்தில் வயல், தென்னை மரமெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது அதுலேருந்து வர அந்த ஒரு வாசனை, வயலோட வாசனை அந்த காற்றோடு சேர்ந்து கலந்து வரும்போது நமக்கு ஒரு ஆனந்தம் இருக்குமே, அதெல்லாம் சொல்ல வார்த்தையே கிடையாதுங்க. நீங்களும் வீட்டில் போர் அடிக்குது அப்படின்னா இருந்துச்சுன்னா ட்ராவல் பண்ணுங்கள், இயற்கையை ரசிங்க, மன சந்தோஷமாக இருங்க. லைஃப்பில் யாருக்காகவும் எதுக்காகவும் துன்பப்படாதீங்க. எப்போ இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருங்க, வாழ்க்கையை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள், இயற்கையோடு இணைந்து வாழுங்க, இயற்கையை அழிய விடாதீங்க. முக்கியமாக சொல்லப்போனால் ட்ராவல் பண்ணும்போது என்ன சொல்கிறது, இப்போ அதுவும் ஃப்ரெண்ட்ஸோடலாம் பார்க்கும்போது சொல்லவே வேணாம், அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். எப்போயாச்சும் உங்களுக்கு தனிமையில் இருக்கும்போது இது மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இப்படி ட்ராவல் பண்ணுங்கள். ட்ராவல் பண்ணிங்கன்னாவே நீங்கள் வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க. லைஃப்லேயும் சரி, ஒர்க்குக்கு போகவும் சரி, ஒரு ரெஃப்ரெஷ் கிடைக்கும் உங்களுக்கு, மைண்டும் சரி மனசும் சரி. ஓகேங்களா? பாருங்கள், வீடியோஸில் நீங்கள் இந்த பிளேசஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கும் பல நினைவுகள்,
பல யாரோட ட்ராவல் பண்ணோம், எப்போ ட்ராவல் பண்ணோம், என்ன நடந்துச்சு, எங்கே சாப்பிட்டோம், இந்த பிளேஸ்லாம் வாவ் நம்ம எங்கேயாச்சும் பார்த்துருப்போம்ல, அது மாதிரி உங்களுக்கு ஃபீலெல்லாம் கிடைக்குங்க. ஓகே, இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அந்த பல நினைவுகள் இருந்துச்சுன்னா வீட்டிலேருந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.